உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்கள். எல்லா ஐஸ்வர்யங்களும், எல்லாவித யோகங்களும், எல்லாவித தொழில் யோகங்களும், செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று. இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும். அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம். அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். குரு மகா பயிற்சி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம். தனம் பொருள், தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான். உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியளக்கின்ற குரு பகவான். உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான், தனத்தை தருகின்ற குரு பகவான். ஆக பொன் பொருள் செல்வம் மட்டுமல்ல, பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டி தருகின்ற குரு பகவான். யாருக்கெல்லாம் கொட்டி தரப்போகின்றார்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை, அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம்தான் முக்கியம், பணம்தான் பிரதானம். ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில காசு வேணும். அப்படிப்பட்ட 4 காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளே அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு, எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார், எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு கொட்டி தரப்போகின்றார், எந்தெந்த ராசிக்கெல்லாம் கோடிக்கணக்க கொட்டி தரப்போகின்றார், எந்த ராசிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் கொட்டி தரப்போகின்றார். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா? பிசினஸில் இருப்பவர்கள், வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸில் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா? திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா? அதே நேரம் தொழில் அதிபர், மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா? சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா? திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா? ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை, எப்படிப்பட்ட செல்வங்கள், பணம் பெறும் செல்வங்க யோகங்களை தரப்போகின்றார் என்பதை அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குரு பயிற்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குரு பயிற்சியின் சிறப்பு பலன்களை துல்லியமாக பார்க்க போகின்றோம். மேசம் முதல் மீன வரை. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர், அதாவது நல்ல கவனிங்க, இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ, நம்ம எல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார். அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒவ்வொருடைய
ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரே முறைதான், பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க முறை. எல்லாருக்கும் சரியாக நடக்கின்ற சிறந்த யோக பலன்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார். அந்த பிரம்ம சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. புரியுதுங்களா? நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார். அவரால் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சாங்க முறைப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உங்களுடைய பிரச்சனைகள், உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன? எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல, எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல, முக்கியமா அரசாங்க வேலைக்கு பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா? அரசாங்க வேலை கிடைக்கலையா? தொழில் நாளுக்கு நாள் மோசமா போதா? கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா? குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா? கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா? சொத்து பிரச்சனைகளா? அரசியல் சாதிக்க முடியலையா? சினிமா துறையில் சாதிக்க முடியலையா? பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து, என்னத்த ஜாதகம் பார்த்து, அவர் அப்படி சொல்றாரு, இவர் அப்படி சொல்றாரு, அவரும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க அப்படிங்கிறதுதான் உண்மை. ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் சொல்லக்கூடிய ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இங்கே அந்த தவறு வரவே கூடாது. பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஐயா. இதுதான் உண்மை. ஆக இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். நீங்க செய்ய வேண்டியது ஒரு முன்பதிவு. இப்ப மேஷம் முதல் மீனம் வரை உலகத்திற்கெல்லாம் படியளக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள், தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு ராசி குரு மகா பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இன்னைக்கு துலா ராசிக்கு பார்க்க போறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. குரு பயிற்சி என்பது இந்த துலா ராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத கோடீஸ்வர யோகம், லட்சாதிபதி யோகம். அற்புதமான கிரக அமைப்புகளோடு இந்த குரு பயிற்சி அடைந்திருக்கிறது. இந்த 11/5/2025 அன்று பயிற்சி அடைகின்ற குரு துலா ராசிக்கு மிகப்பெரிய பதவி யோகத்தை, அரசியல் இருந்தாலும் சரி, அரசாங்கம் இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற தொழில்கள் இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், அரசு கான்ட்ராக்ட் என்றும் எத்தனையோ தொழில்களில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், உணவுப் பொருள் ஸ்டோர், சினிமா துறை, கலைத்துறை என்று எத்தனையோ துறைகளில் சாதிக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய உலக புகழ் அடையக்கூடியவர்கள், மக்களிடம் அதிகம் மக்கள் இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு எல்லா வகையிலும் பயன்பெறக்கூடிய ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு அப்படிப்பட்டவர்கள், மக்களின் மனதை புரிந்து வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள், உண்மை உழைப்பு, உண்மை நேர்மை உழைப்பு என்று உயரக்கூடியவர்கள், சிறந்த செல்வத்தை அடையக்கூடியவர்கள், சிறந்த பதவி அடையக்கூடியவர்கள், அவருடைய உண்மையான உழைப்பின் மூலம் முன்னுக்கு வரக்கூடியவர்கள், சரியான நேரத்தில் குரு பயிற்சி அடைந்திருக்கிறது. துன்பங்கள், அவர்களை பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கக்கூடியது, மிகப்பெரிய எதிர்பாராத செல்வங்கள் சேரக்கூடியது. கடந்த காலங்கள் எதிர்பாராத அளவில் பணம் முடக்கங்கள் ஏற்பட்டு உறவுகளாலும் நண்பர்களாலும் தேவையில்லாத பிரச்சனைகளாலும் காசு பணங்கள், ஏகப்பட்ட பணங்கள் முடக்கப்பட்ட அந்த பணங்களுக்கெல்லாம் நல்ல வழிகள் ஏற்பட பார்க்கிறது. செய்வதறியாத பல விஷயங்கள், பல தொழில்களில் பல நட்புகளால், பல தொழில்களால் பல நட்டங்கள், பல நஷ்டங்கள் ஏற்பட்டு அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல யோகமான காலங்கள். ஏனென்றால் அட்டமஸ்தானத்தில் இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகின்றார். ஆக 9ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகின்றார்.
மேலும் அந்த பெயர்ச்சி துலா ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்ற அந்த நேரத்தில் முதலில் துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மீன ராசியில் உச்சம் பெற்று தொழில் வெற்றி பதவி உயர்வு என்று சொல்லக்கூடிய தொழில் வெற்றி பதவி உயர்வு முன்னேற்றங்கள், புதிய தொழில் உருவாக்குவது, புதிய வியாபாரம் தொடங்குவது, புதிய தொழில் உருவாக்குவது என்ற இடத்தில் குருவின் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். துலா ராசிக்கு அதிபதியும் துலா ராசிக்கு 8ஆம் அதிபதியும். துலா ராசிக்கு 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம். பெரும்பாலும் இந்த குரு பயிற்சி என்பது விபரீத ராஜயோகத்தில் பயிற்சி அடைந்திருக்கிறது. அது குறிப்பிட்ட சில ராசிகள், அதுவும் துலா ராசி. அடுத்து இந்த ராகு கேது பயிற்சி என்பது ஒரு முக்கியமான இந்த ராகு கேதுக்கள் எந்த அளவுக்கு பயிற்சி அடைந்திருக்கிறது என்றால் அதனுடைய சிறப்புகள் தான் மற்ற கிரகங்களுடைய வலிமைகளும் ஏற்படும். இப்போ ராகு கேது என்பது துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கும்பராசிக்கு வலிமையான இடம். ராகுக்கு வலிமையான இடம் கும்பராசி. அந்த இடத்தில் உலகத்தில் பல தொழில்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய இடத்துல ராகு பயிற்சி அடைந்திருக்கிறது. அது துலா ராசிக்கு எப்படி இருக்கும்? துலா ராசிக்கு உலகம் பூரா தொழில் பண்ணக்கூடியவங்க. அப்போ உலக வெற்றி அடையக்கூடிய இடத்துல அந்த ராகு துலா ராசிக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவங்க செய்கின்ற தொழில், வருமானம், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், உயர்ந்த முன்னேற்றங்கள், அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டு பயணத்துக்கு செல்வது, அவங்க பிள்ளைகளுடைய பதவியை பார்த்து பெருமைப்படுவது, அவங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து பெருமைப்படுவது. ஏனென்றால் நிச்சயமாக அவங்க பிள்ளைங்க படித்த பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு நீண்ட தூர பயணம் ஒன்று காத்து, நீண்ட தூர பயணம், நீண்ட தூர பதவி, நீண்ட தூர பயணம், நீண்ட தூர பதவி காத்து கொண்டிருக்கிறது துலா ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து லாபாதிபதி, துலா ராசிக்கு லாபாதிபதி ஒருத்தர் இருக்க சூரியன், அரசு கிரகம். அந்த அரசு கிரகம் 7ஆம் இடத்தில் புதனோடு சேர்ந்து உச்சம் பெற்று இருக்கிறார். உங்களுக்கு புதன் பாக்கிய அதாவது குரு எந்த இடத்துல மிதுன ராசியில் பயிற்சி அடைந்திருக்கிறார். அந்த மிதுன ராசி என்பது துலா ராசிக்கு 3 6க்குரியவர். அந்த 6க்குரியவர் போய் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் பயிற்சி எடுத்திருக்கிறார். அப்ப அந்த 9ஆம் இடத்துக்குரிய புதன் 7ஆம் இடத்தில் சூரியன், அதாவது துலா ராசிக்கு நேர் எதிர்புறம் சூரியனோடு உச்சம் பெற்ற சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கிறார், 9ஆம் அதிபதி. ஆக வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு பதவி யோகம் கண்டிப்பாக உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு உண்டு, உங்களுக்கும் உண்டு. அரசு பதவி என்பது நிச்சயமாக உண்டு. ஏன்னா சூரியன் அரசு கிரகம். ஆக துலா ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரியனே உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கும்போது உலகத்தில் ஏற்பட்ட அத்தனை யோகங்களும் துலா ராசிக்கு ஏற்படும். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் துறையோ, ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தமோ, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ, ஒரு ஆடை ஆபரண சாதனங்களோ, இல்லை ஒரு டூ வீலர் ஷோரூமோ, கார் ஷோரூமோ, கார் வாகன ஷோரூம் தொழில்கள், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வெற்றி ஏற்படுது. புரிஞ்சுட்டீங்களா? சினிமா துறையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம், நிச்சயமாக சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சரி, இப்போ அந்த அளவுக்கு சிறப்பான யோகங்கள் என்பது துலா ராசிக்கு உண்டு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. அந்த முறைப்படி தான் அந்த பஞ்சாங்கம், பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்கள் எதிர்கால பலன்களை தெளிவாக துல்லிதமாக பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.